வாழ்க்கையோட மோஸ்ட் பீஸ்ஃபுல் அண்ட் டிப்ரெஸிங் பீரியட் எது தெரியுமா? 12th ஸ்டாண்டர்ட் போஸ்ட் போர்ட்ஸ் தான். ரிசல்ட் வர வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் மட்டும் வந்துச்சு, ஆர்ட்ஸ் எடுக்க போறியா, இன்ஜினியரிங் எடுக்க போறியா, எந்த கோர்ஸ் எடுக்க போற, எந்த காலேஜ் சேர போற, உன் மார்க்குக்கு டொனேஷன் கீது கேட்பாங்க, நல்ல இந்த காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எழுது, அந்த காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எழுதுன்னு ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸ், அட்வைசஸ், ஐடியாஸ். இதில் ஹைலைட் என்னன்னா, இவங்க காலேஜ் சேர்ற காலகட்டத்தில் கூட இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்படியே பேசி பேசி ஒரு டிப்ரெஸிங் ஸ்டேட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு காலேஜில் அட்மிஷனை போட்டு அப்பாடா அப்படின்னு உட்காரும் போது காலேஜ் ஓப்பனிங் டேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் நாட்கள் நெருங்க நெருங்க நமக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் வரும். காலேஜ் எப்படி இருக்கும், ஸ்டாஃப்ஸ் எப்படி இருப்பாங்க, காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், இதுவே ஹாஸ்டலாக இருந்தால் இன்னும் சூப்பர். ஹாஸ்டல் செட் ஆகுமா, ஹாஸ்டல் ஃபுட்டு செட் ஆகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், கொஸ்டின்ஸோட ஒரு நர்வஸ்னஸ் கலந்த எக்ஸைட்மெண்ட்டோட காலேஜ் வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைப்போம். ஆனால் தம்பிகளா, ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஸ்கூல் லைஃபோட காலேஜ் லைஃப் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் எக்காரணத்தை கொண்டு நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலை மட்டும் லூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் யூ கெட் ஹியர் கண்டிப்பாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட இருந்த பாண்டிங் இருக்காதுடா. எப்படி சொல்கிறது, அது வேறடா, அது வேற, இது வேற. உனக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃப்ரெண்டாக இருக்கவன் அடுத்த மாதம் ஃப்ரெண்டாக இருப்பானானா தெரியாது. அடுத்த மாதம் ஃப்ரெண்டாக இருக்கவன் அடுத்த செம் வரைக்கும் ஃப்ரெண்டாக இருப்பானானா தெரியாது. அடுத்த செம்லேயும் ஃப்ரெண்டாக இருக்கவன் அப்படியே மாறாமல் இருப்பானானா தெரியாது. இங்கே ஒவ்வொரு செம்முக்கும் ஒவ்வொருத்தரோட வெவ்வேறு அவதாரங்களை பார்க்க முடியும். ஏன் நீ கூட ஃபர்ஸ்ட் செம்மில் இருக்க மாதிரி செகண்ட் செம்மில் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் லைஃப் ஒர்க்ஸ். இதில் பாவப்பட்ட ஜீவன்கள் யாருன்னா, இன்ஜினியரிங் சேரன்னு கவுன்சிலிங் போட்டு வீட்டில் உட்காந்துருக்கவங்க தான். மண்டையில் எந்த குழப்பத்தையும் போட்டுக்க வேணாம், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதமோ இல்லை 2 மாதமோ கழிச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கல்லூரி வாழ்க்கை மாமே. பாய்.